யாவர்க்கும் ஒரு வாழ்க்கை கத்தருக்காய் வாழ்வோமே. பாவம் கலந்த லோகினில் மெய் வாழ்க்கை வாழும் மாந்தராவோமே. கோதுமை மணி போலவே அவர் சேவைக்காகவே நம் வாழ்வை என்றுமே நல்லேச கைகளில் ஒப்புதல் செய்வோம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள் அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றதே. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள் அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றதே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு பவுலின் தீர்க்கமான தெரிந்தெடுப்பு. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. சமீபத்திலே வலைதளத்தில் ஒரு காணொளி, ஒருவரின் ஒரு கையில் ஆங்கிலத்தில் கடவுள் என்று எழுதிய ஒரு தாள், மறு கையில் பணம். ஒருவர் கிட்ட வந்து பார்த்துவிட்டு பணத்தை எடுத்து சென்றார். இப்படியே பல பொருட்களும் கைமாறின. இறுதியில் ஒரு பிள்ளை வந்து சிந்தித்துவிட்டு அந்த தாளை வாங்கி சென்றாள். அதை திறந்தபோது அங்கே எதுவும் இல்லை. ஆனால் அவளிடம் வந்த ஒருவர் அத்தனை பொருட்களையும் பணத்தையும் ஒன்றாக அவளிடம் கொடுத்தார். இது வீடியோ. ஆனால் கடவுளுக்காக இழந்து விடுகிற எதுவும் நமக்கு நஷ்டமாகாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். பக்தி வைராக்கியமுள்ள யூதனாகிய பவுல் இரட்டை குடியுரிமையை கொண்டவர். பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன், நல்ல பரிசேயன், கமாலியேலிடம் கல்வி கற்றவர். கிறிஸ்தவம் யூத மதத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்று நினைத்து சபையை துன்பப்படுத்தியவர். இதனையும் கர்த்தர் சாதகமாகவே மாற்றினார். எப்படியெனில், ஸ்தேவானின் மரணத்தின் பின்னர் பல இடங்களுக்கு சிதறி ஓடிய கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தையும் தங்களுடன் கொண்டு சென்றனர். பவுல் மனமாற்றம் அடைந்த பின்னர் தனக்கிருந்த சகல ஸ்லாக்கியங்களையும் துச்சமாக எண்ணி யூதருக்கு மாத்திரமல்லாமல் புறவினத்தாருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். பலவிதமான இன்னல்கள், கொலை பயமுறுத்தல்கள். ஆனால் பவுலோ ஆண்டவர் தன்னில் கொண்டிருந்த நோக்கத்திலிருந்து பின்வாங்காதிருப்பதையே தன் வாழ்வின் தெரிந்தெடுப்பாக கொண்டிருந்தார். எப்படியாவது கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறியவும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கும் படிக்கும் தனக்குரிய சகல உலக ஆசிகளையும் குப்பையாக தள்ளிவிட்டார். பவுல் தனது தெரிந்தெடுப்பினால் அடைந்த பலன் என்னவென்றால், அடி, சித்திரவதை, மரண ஆபத்து, இறுதியில் சிறையிருப்பு, முடிவில் சிறை சேதம். அன்று உலகம் அவரை பார்த்து நகைத்திருக்கும், பிழைக்க தெரியாதவன் என்று கேலி செய்திருக்கும். ஆனால் பவுலின் தெரிந்தெடுப்பு இன்றும் மனித வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரியமானவர்களே, மன்னிப்பும் கிருபையும் மனம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம், எது நிலையான நன்மையை நமக்கு தருகிறது என்பதை பகுத்தறிந்து இணங்குகிறோம் என்பதே நமது வாழ்வின் போக்கை தீர்மானிக்கிறது. பவுலின் தெரிந்தெடுப்பு தேவ திட்டம் நிறைவேற காரணமாயிற்று. அதே சமயம் பவுல் கொண்டிருந்த தேவனுடனான உறவு தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தும் தெரிந்தெடுப்பை செய்வதற்கு ஏதுவாயிற்று. இன்று நமது காரியம் என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளையும் உமக்கும் எனக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்துகிறவைகளையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஆமேன்.